மறுவரை தொடர்பாக திமுக கூட்டுக்குழு இன்றைக்கு ஒடிஷா செல்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கூட்டுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இதில் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த கூட்டுக்குழு சென்று பேசும் என ஆலோசிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு இது தொடர்பாக ஒடிசா செல்கிறது கூட்டுக்குழு. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், யாரெல்லாம் ஒடிசா செல்ல இருக்கிறாங்க, முழு விவரம்? வணக்கம். தொகுதி மறுவரை தொடர்பாக ஒடிசாவை சேர்ந்த மூத்த தலைவர் நவீன் பட்நாயக்கை இன்று காலை 11 மணி அளவில் தமிழ்நாடு அமைச்சர் TRP ராஜா, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் அடங்கிய குழு சந்திக்கிறார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசு கொண்டு வர இருக்கிறதாக சொல்லப்படுகிற இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு எதிர்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. குறிப்பாக இத்தகைய தொகுதி மறுவரை மூலியமாக தென் மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்றும், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு இத்தகைய தொகுதி மறுவரை, அதாவது மக்கள் தொகை அடிப்படையிலான எம்பிக்களுடைய எண்ணிக்கை என்ற அடிப்படையில் அந்த தொகுதி மறுவரை மாற்றி அமைத்தால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் அளவிலான பிரதிநிதித்துவம் குறைந்து போகும் என்றும் ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 கட்சி தலைவர்களுக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் மட்டுமல்ல, தென் மாநிலங்களையும் மேலும் மக்கள் தொகை குறைவாக கட்டுப்படுத்திய மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மூலமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் தரும் வகையிலும், அதன் தொடர்ச்சியாக மத்திய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் தற்போது பல மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் கட்சியுடைய தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டுக்குழு உருவாக்கி மத்திய அரசுக்கு வலியுறுத்துவதற்காக அமைக்கப்பட்ட நிலையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழு, அந்த குழுவானது ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் அதே போல பல்வேறு தேசிய கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து இத்தகைய நடவடிக்கை மூலியமாக மிகப்பெரிய பாதிப்பை அந்தந்த மாநிலங்கள் ஏற்படுத்தும் என எடுத்து கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை உருவாக்கி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதத்தில் மேற்கோள் காட்டபடி ஒவ்வொரு திமுக சார்பில் பல்வேறு குழுக்களாக அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநில முதல்வர்களையும் மற்றும் கட்சித் தலைவர்களையும் சந்தித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தொகுதி மறுவரை தொடர்பாக ஒடிசாவை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களை இன்று 11 மணி அளவில் அமைச்சர்கள் TRP ராஜா அடங்கிய அந்த குழுவானது இன்று சந்திக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.